செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல் பண்ண ஜெயிலுக்கும் போயிட்டு வந்த திமுக அமைச்சர்கள் இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இவங்க திருப்பி ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு சூழ்ச்சி தெரியுது. எவ்வளவுதான் மக்கள் இதுவா இருந்தாலும் நமக்கு இப்ப நாளா உடையுது. எந்த ஒரு சட்டமன்றம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரு 25% மேல யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஸோ பாஸ் மார்க்குங்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் 26 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாட்டி அவங்க கூட்டணி 25 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, விஜய் ஒரு 24 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, பாக்கி இருக்க இது சீமான் ஏதோ ஒரு நடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல அதிகமா இருக்கிறது 26. ஸோ அப்ப அந்த 26 எம்எல்ஏ ஆறாரு. 74 பேர் அவரை விரும்பாதவர்கள் இல்லையா? ஸோ பெரும்பான்மையானவங்க பிடிக்காதவங்க தான் எம்எல்ஏ ஆறாங்க. இது உண்மையாவே மக்கள் ஆட்சியா? யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வெறும் 25-26% இருக்கிறவங்க ஜெயிச்சு வரதுக்குள்ள வாய்ப்பு தான் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. பாஸ் மார்க் கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மக்களாட்சி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இதை மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது கடுமையா யோசிக்கணும். மக்களாக நம்ம தான் யோசிக்கணும். வாழ்க பாரதம், வளர தமிழ், ஒளிரடி தமிழகம்.